ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பக்கம் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஆடு வளர்ப்பில் எப்படி சக்ஸஸ் ஆகிறது, எப்படி லாபம் படுறது அப்படி தான் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஆடு வளர்ப்பு பிஸ்னஸ் வந்து ஒரு உண்மையாகவே லாபகரமான பிஸ்னஸ் தான். அது வந்து முறையான முறையில் கரெக்டான வழியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் தான். அந்த சக்ஸஸ் எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆடு வளர்க்கணும் ஆசைப்படுறவங்க என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கவங்க, நான் பேசிக்லேருந்து என்ன பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கருப்பு இருக்கா, கருப்பாடு ப்ளஸ் இந்த வெள்ளைப்புள்ளி ஆடு, இந்த ரெண்டு ஆடையும் நான் இப்போ ஏன் காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஆடை வச்சு தான் நம்ம ஆடு வளர்ப்பு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். மொத்தத்துக்கே என்னோட முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆடு தான். என்னடா இத்தனை ஆடு இருக்கே, என்னடா முதல் 2 ஆடு தான் சொல்கிறீங்கன்னா, ஆமாங்க, இதாங்க உண்மை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுமார் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 ஆடுமே 2 குட்டி, 2 ஆடுமே ஒரு சின்ன குரால் அளவுக்கு வந்துச்சு. குரால்னா ஒரு குட்டி போடும் பருவத்துக்கு 2 ஆடுமே வாங்கிட்டு வந்தோம். இந்த 2 ஆடு வந்து மொத்தம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 9 ஆடுகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 4 குட்டி இப்போ ரீசெண்டாக போட்டது, ப்ளஸ் அதுக்கு முன்னாடி போட்ட குட்டிகள்லாம் இதோ இருக்குது. இதை நான் எதுக்கு உங்களுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங், ஆடு வளர்ப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, இது போல் 2 குட்டிகள் 2 ஆடுகள் வாங்கி வளர்த்து கற்றுக்கங்க. ஃபஸ்ட்டு பேசிக்கை வாங்கி வளர்த்துக்கங்க. பேசிக்கை கற்றுக்கிட்டு, நான் வந்து இதுக்கு மேலேயும் வாங்கலாம். இப்போ ஆட்டு குட்டிகள் வாங்கினா எப்படி வளர்க்கணும், என்னென்ன ஃபீட் பண்ணணும் எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலுமே நான் ஏன் இன்னும் வாங்காமல் இருக்கேன்னா, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், சமாளிக்க முடியாது. அதனால் நான் அகலக்கால் வைக்காமல் இந்த 2 ஆடுகளோடு நிறுத்தியிருக்கேன். நீங்கள் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 ஆடு ஒரு 2 வருஷம் கஷ்டப்படுங்க. 2 வருஷத்துக்கு லாபம்லாம் பார்க்க முடியாது தான் கண்டிப்பாக. ஆனால் அந்தமாரி குட்டிகள் பெற்று நீங்கள் விற்றீங்கன்னா, நான் 2 ஆடுகளை வச்சு இது வரைக்கும் எவ்வளோ லாபம் வந்திருக்குன்றதை நான் சொல்கிறேன் வீடியோ கடைசியில். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடுகள் வளர்ப்பில் நாங்கள் என்னென்ன பசுந்தீவனங்கள், அதாவது தழைகள் செடிகள் என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பந்தழை வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் வந்து நீங்கள் வீடை சுற்றி மரம் செடிகள் நட்டு வச்சுருந்தீங்கன்னா மரமாக நட்டு வச்சுருங்க, ஆடு வளர்க்குறவங்க. அதே போல் வந்து சவுண்டல்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து இது அகத்திக்கீரை இருக்குது, அகத்திக்கீரையும் நீங்கள் நட்டு வச்சுக்கலாம். அகத்திக்கீரை காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ அகத்திக்கீரை நாங்களும் நட்டு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கள்ளத்தழையை போர் போட்டு வச்சுருக்கோம். இது ஃபுல்லாகவே கள்ளத்தழை போர் தான், நல்லா பார்த்துக்குங்க. அகத்திக்கீரை நாங்கள் ஒரே ஒரு மரம் தான் சும்மா வச்சோம் சாம்பிளுக்கு. அது பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா எவ்வளோ பெரிய மரமாக இருக்குன்ட்டு. இதுலேருந்தும் ஆடுகளுக்கு போட்டோம்னா ஆடுகளுக்கு மிகப்பெரிய சத்து. இந்த அகத்திக்கீரை போடுறதால ஆடுகளுக்கு வந்து சத்தாகவும் இருக்கும், அயன் சத்து அந்தமாரி சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி சத்தாகவும் இருக்கும். அதே போல் வந்து ஆடுகளுக்கு நல்லா வளருது. அதை நாங்கள் ரிசல்ட்டில் பார்த்ததால தான் நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுறேன். அதேமாதிரி அகத்திக்கீரை செடியும் போட்டுக்கோங்க, இப்போ வேப்ப மரமும் போட்டுக்கோங்க. மழை காலத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மழை காலம் வந்தாலே ஆடு மாடுகளை சமாளிக்கிறதுன்றது வந்து ஆடு மாடு வளர்க்குற எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதெல்லாம் பேசிக் திங்ஸ், ஆடு வளர்ப்பில் பேசிக் திங்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், ஒரு 2 வருஷம் கழித்து வளர்த்த பிறகு இது போல் தரையில் வச்சு வளர்க்கலாமா இல்லை பறன் மேலே வச்சு வளர்க்கலாமான்னு சொல்லிட்டு. தரை மேலே வச்சு வளர்க்கணுன்னா கண்டிப்பாக இந்தமாரி ஒரு சாய்ப்பு தேவைப்படும். சாய்ப்பு மாரி எத்தனை ஆடு வச்சுக்கிறீங்களோ அத்தனை ஆட்டுக்கு அளவுக்கு சாய்ப்பும் அதே அளவுக்கு ஒரு கொட்டகையும் தேவைப்படும். எதுக்காக இந்த சாய்ப்பும் கொட்டகையும் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில், வெயில் காலம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சாய்ப்பிலே கட்டிக்கலாம், கொட்டகைக்குள்ளே கட்ட தேவையில்ல, கொசு இருக்காது வெயில் காலத்தில். மழை காலம்னு வந்துச்சுன்னா
மழை காலம்னு வந்துருச்சுன்னா ஆடு மாடுகள் வந்து மிகவும் சிரமப்படும். அதனால தான் அந்த கொட்டகை இருக்கிறது நல்லது தான். அப்புறம் வந்து நைட்டில் கொசு கடிச்சிச்சுனாலும் இந்த வேப்பந்தழையை வச்சு நாங்கள் இப்போ இது கொசு மூட்டம் போட்டுருவோம். நைட்டானா மூட்டம் போட்டிருக்கோம், ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதே போல் வந்து ஆடு மாடு பேசிக்ஸ் இதுதான். பேசிக்ஸ் நான் இப்போ சொன்னது தான். 2 ஆடு அதை நான் வச்சுருந்தால இந்த 2 ஆட்டுலேருந்து தான் இங்கே பாருங்கள் இத்தனை ஆடு இப்போ பெருகிருக்கு. இதுவுமே இன்னும் ஒரு மாதத்தில் குட்டி போடுற ஆடு தான். 1 மாதத்தில் கண்டிப்பாக இன்னும் குட்டி போட்டுரும். இதுவும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே குட்டி போட்டுரும். இந்த 2 ஆடுமே இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே 2 குட்டி போட்டுரும். இதே போல் குட்டி போட்டு பெருக தான் நமக்கு வந்து லாபம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு வளர்ப்பில் பொறுமை முக்கியம். ரொம்ப பொறுமை அவசியம். பொறுமை எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு லாபம் வரும். நீங்கள் போட்ட முதல் 2 ஆடு தான் பார்த்துக்குங்க. கம்மி பட்ஜெட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் வந்து ஆடு மாடு வளர்ப்பு தான். அதே போல் நீங்கள் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 ரூபான்னு வச்சுக்கோங்க. 20 ரூபா செலவு பண்ணி தான் ஆகணும். அதாவது இது கடலத்தழையாக இருக்கட்டும். அதே போல் இப்போ நம்ம காமிக்கிறேன் பாருங்களேன், கடலப்புண்ணாக்கு வாங்கி வச்சுருப்போம். கடலப்புண்ணாக்கு உங்ககிட்ட காமிக்கிறேன். எள்ளு புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு ஆகிய வாங்கி வச்சுருப்போம். அதுவும் சேர்த்து கொடுக்கணும். இது போல் கடல புண்ணாக்கு வந்து நீங்கள் தண்ணியில் நனைச்சி தண்ணியில் வச்சு ஊற வச்சு கொடுத்தாகணும். தண்ணி சத்துக்கு மேலே நீங்கள் இதுவாகவும் கொடுக்கலாம். இது போல் எவ்வளோ தீவனமாகவும் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடும். முறுக்குன்னு சாப்பிடுது பார்த்தீங்களா? இது போல் நல்லாவும் சாப்பிடும் எல்லா ஆடும். இதில் வந்து நிறைய சத்து இருக்குது. ஆனால் இது பெருசாக அதிகமாக கொடுக்கக்கூடாது. அதனால் நான் உங்களுக்கு வீடியோக்காக கொடுத்து காமிக்கிறேன். முறுக்குன்னு சாப்பிடுது பாருங்க. இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது போல் இதுக்கு அதான் நான் சொல்கிறேன், மாதம் 20 ரூபான்னு சொன்னது வந்து இது எல்லாமே அடங்கும். அதனால் என்னென்னா ஆடு வளர்ப்பு லாபமாக நஷ்டமானு கேட்டால் என்னை பொறுத்த லாபம் தான். இப்போ நான் சொன்னல, இப்போ வீடியோ லாபம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி போட்டுச்சு. இது ரெண்டுமே ஒரு குட்டி ஆடு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் 2 குட்டி போட்டுச்சு. அது மொத்தமே 2 4 + 1 4 + 1 4 + 1 5 5 6 2 4 4 + 6 ஆடுகளை விற்றாச்சு. 6 ஆடுகள் விற்றது பார்த்தீங்கன்னா அந்த செட்டு வந்து ஒரு 3 வந்து 22,000க்கு போச்சு. ஃபஸ்ட்டு 2 வந்து ரெண்டுமே பெரிய ஆடாக இருந்து அது ரெண்டுமே வந்து ஒரு 25,000க்கு போச்சு. 45,000 47,000 விற்றாச்சு. மீதி இருக்க ஆடு பாருங்கள், 47,000 விற்று மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு சொத்துக்கள் மாரி தான். கிட்டத்தட்ட ஒன்று 10,000ன்னு வச்சுக்கிங்களேன். 10,000 வச்சாலும் 90,000. இது வந்து நம்ம எந்த லாபமும் எந்த முதலுமே போடாமல் இது ரெண்டுமே ஒரு 5,000 வாங்கி ஒரு நாளைக்கு 20 ரூபான்னு நீங்கள் செலவு வச்சிங்கன்னா வருஷத்துக்கு வந்து மாதத்துக்கு வந்து 600 ரூபா ஒரு ஆட்டுக்கு. 9 ஆட்டுக்கு வந்து ஒரு 3,000 ரூபா ஆகுதுன்னு வைங்க. மொத்தம் 9 ஆட்டுக்கும் ஒரு 3,000 ரூபா ஆகுதுன்னா கழித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு லாபம் மட்டுமே ஒரு 30,000 40,000 வரும். இது வந்து நம்ம ஆடு வளர்ப்பு எளிதான முறையில் லாபம் வரக்கூடிய ஒரு தொழில். ஸோ அதனால் ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஃபஸ்ட்டு வந்து பொறுமையாக 1 2 ஆடுகளை வச்சு லாபம் பெறுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் ஆடு வளர்ப்பு வில்லேஜ் பற்றின தகவல் எதுனா உங்களுக்கு அடுத்த கண்டென்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ போடுறோம். அனைவருக்கும் நன்றி. பாய்.